இப்போ ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல அபிஷேகாவை முதல் ஃபைனலிஸ்டா நடுவர்கள் அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்ய தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தாந்தியில் பார்க்க போறோம். இந்த சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல 21 போட்டியாளர்கள் களமிறங்கினாங்க. இப்போ ஒரு சில வாரங்களில் டபுள் எலிமினேஷன், ஒரு சில வாரங்கள் சிங்கிள் எலிமினேஷன் சொல்லிட்டு 21 போட்டியாளர்களை இப்போ 10 போட்டியாளர்களை ஃபில்டர் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா இவங்க தான் டாப் 10 கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற முத்திரையை வாங்கியிருக்காங்க. இவங்கள எல்லாருமே வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. டாப் 10 வந்தாலே அது பெரிய சாதனை தான். அதுலேயும் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி முதல் ஃபைனலிஸ்டாக போகக்கூடிய நபர் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதல் ஃபைனலிஸ்டாக வின் பண்ணிட்டவங்க அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய டிக்கெட் டு ஃபினாலே வாரங்களில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் அழகாக போயிட்டு ஃபினாலே சேரில் உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ஃபினாலேவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பெஸ்ட்டாக கொடுத்தா மட்டும் போதும். அதனாலவோ என்னவோ தெரியல, டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பிச்சதுல இருந்தே முதல் 2 வாரத்துக்குள்ளேயே டிக்கெட் டு ஃபினாலே வாங்கிடணுங்கிற மாதிரி ஒரு முனைப்பு போட்டியாளர்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட விஷயம் இப்போ இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு தான். இப்போ பாடக்கூடிய குழந்தைங்கள்ல எல்லாருமே திறமையான பாடல்கள் தான். இப்போ கடந்த வாரம் கனிஷ்க் அப்புறம் இனியவன் இவங்க 2 பேரும் ஹெல்மெட் ஆனாலும் இவங்க 2 பேருக்கிட்டையும் தனி டேலண்ட் இருக்கு. அதனால தான் அவங்க டாப் 12 வரைக்கும் வந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய போட்டியாளர்களில் அபிஷேகா, அக்ஷித் நிருப்பம், சுமன் ராஜ், ஸ்ரேயா ஸ்ரீராம், மோக்ஷிதா, தான்வி, வர்ஜா இதுமாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு தனி திறமை இருக்கு. இதுல இந்த ஒரு போட்டியாளர் தான் வின் பண்ணுவாங்க, டிக்கெட் ஃபினாலே முதலாளா வருவாங்க அப்படிங்கறத நம்ம கெஸ் பண்ணவே முடியல. ஆனா இப்போதைக்கு அபிஷேகாவை முதல் ஃபைனல்ஸா தேர்ந்தெடுத்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது அன்அஃபிஷியல் நியூஸா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. காரணம், போன வாரமே அபிஷேகா எக்கச்சக்கமான பாராட்டு மழை வாங்கிட்டாங்க. எந்த ஜானர்ல எந்த பாட்டை கொடுத்தாலும் அடிச்சு தூள் கலப்புற, உண்மையாவே இந்த சரிகமப ஷோல தொடர்ந்து பல வாரங்கள் நீ கோல்டன் வாங்கியிருக்க அப்படிங்கிறத ஜட்ஜஸ் மறைமுகமாக தெரிவிச்சிருக்காங்க. யார் ஒருத்தவங்க அதிகமாக கோல்டன் வாங்குறாங்களோ, அதிகப்படியாக ஜட்ஜஸ் கிட்ட அப்ளாஸ் வாங்குறாங்களோ அந்த ஒரு நபர் கண்டிப்பாக ஃபினாலே போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்களையுமே அப்படிதான் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ அபிஷேகா தனக்காக உருவாக்கிக்கிட்டாங்க. இது யாருமே மற்றவங்க அவங்களுக்கு கையில் தூக்கி கொடுக்கல. ஒரு வாரம் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்ன மாதிரி பாடல் கொடுத்தா அதை எப்படி பாடணும். இப்போ இந்த 1-on-1 கூட அக்ஷித் நல்லா பாடிட்டாரு. அக்ஷித் பாடினதுக்கு அபிஷேகா ஈடு கொடுத்து பாடுவாங்களா அப்படின்னு நினைச்சிருக்கும் போது அபிஷேகாவும் அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க. அதனாலதான் அக்ஷித் நிருப்பமுக்கும் அபிஷேகாவுக்கும் ஒரே மாதிரி கோல்டன் ஷவர் கொடுத்துருக்காங்க. இதுவே எல்லா வாரமும் கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் ஒரு 2-3 வாரத்துல டிக்கெட் ஃபினாலே ஆரம்பிச்சிருவாங்க. ஜூன் 7ஆம் தேதி இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வாரங்கள் தான் இருக்கு. அதுல 4-5 வாரங்கள் டிக்கெட் ஃபினாலேக்கு ஒதுக்குனா கூட எப்படி பார்த்தாலும் இன்னும் 1-2 வாரத்துல டிக்கெட் ஃபினாலே வந்துடும். அப்படி வரக்கூடிய அந்த டிக்கெட் ஃபினாலே ரேஸ்ல அபிஷேகா அவங்களோட தனித்துவமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து முதல் நாளாக ஃபைனலிஸ்டாக அடியெடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதாம். என்ன நடக்க போகுது, அபிஷேகா ஃபைனலிஸ்டாக போனால் எப்படி இருக்கும், அவங்க எந்த வாரத்தில் ஃபைனலிஸ்டாக போவாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.